விஜய் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இங்கேருந்து போய் காங்கிரஸை கூட்டிகிட்டு வர்றது, அங்கேருந்து போய் பிஜேபி கூட்டிகிட்டு வர்றது, இதெல்லாம் வேஸ்ட்டு. ஒன்றும் இவங்க ஒரு பார்வையாளர்கள் தவிர களத்தில் நின்று போட்டியிடக்கூடிய தகுதியுடையவங்க இவங்க கிடையாது. கூட்டணியை தான் நம்பி தான் நிற்கிறேன், என் கூட விஜய் வந்துடுவார், சீமான் வந்துடுவார், மற்றவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் கணக்கு போட்டு நிற்கிறதுலாம் உங்களுடைய பலவீனத்தை தான் காட்டுமே தவிர உங்களுடைய பலத்தை காட்டாது. ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சி அதில் விஜய் அவர்கள் இணையறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே டிவிகே அப்படிங்கிற கூட்டணி ஒரு பலமான எதிரணியாக தானே இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு. ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா ஒரு பையன் யார் இருக்கானோ பையனோ பொண்ணோ நிச்சயமாக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு விரும்புவாங்க. இந்த ஓட்டுக்கெல்லாம் வெற்றிக்கு உண்டான ஓட்டுகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இன்றைக்கி சீமானனை பார்த்தீங்கன்னா எத்தனையோ எலெக்ஷனில் நிறைய ஓட்டு வாங்குறாரு. அவர் இன்றைக்கும் போராடிட்டு தான் இருக்கார். அவரை மாதிரி ஒரு போராளி அரசியல் காலத்தில் இதெல்லாம் யாருமே நம்ம பார்த்து கிடையாது. அந்த போராட்டம்லாம் விஜய்க்கு பண்ண முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே அப்படிங்கிற பட்சத்தில் அது மும்முனை போட்டியாக இருந்துச்சுன்னா திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. மும்முனையில் 4 முனையில் 5 முனையில் 10 முனை போட்டிகள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னணியில் இருக்கும் சார். ஒருத்தன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான்னா ஆளுங்கட்சி எதிர்த்து தான் சார் அரசியல் பண்ண முடியும். இன்றைக்கி ஆளுங்கட்சி அதிமுக இல்லை திமுக தான். அப்படி ஆளுங்கட்சி எதிர்த்து நீ அரசியல் பண்ணாதான் உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் உனக்கு கை தட்டுவான், விசில் அடிப்பான். அந்த வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்குது. பாஜகவானாலே அதிமுகவும் பலவீனமாக இருக்குன்ற விமர்சனத்தை சொல்லிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்தோம்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியிலுமே சின்ன விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா காமராஜர் இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நம்ம திருச்சி சிவார்கள் பேசியது தொடர்பாக காங்கிரஸ்லேருந்தே பலத்த எதிர்ப்பு குரல்கள் வந்துட்டு இருந்துச்சு. ரெண்டு கட்சியிலையுமே அது ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டாகவே மாறிட்டு இருந்துச்சு. முதலமைச்சரே அது சம்மந்தமாக பேசுகிற அளவுக்கு போயிருந்துச்சு. அப்படிங்கிறப்போ இந்த கூட்டணி வலுவிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விமர்சகர்கள் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. வரலாறுகள் சொல்லும்போது அது எல்லாருடையும் மனதை குத்த தான் செய்யும். அப்போ நடந்தது அப்போ கலைஞர் பேசுனது தான் அவர் பேசியிருக்காரு. அது தலைவர் பேசுனது அது வரலாறு தானே சொல்லியிருக்காரு, பொய் ஒன்று சொல்லியே. அப்படி வரலாறு சொல்லும்போது அது 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 எதிர்ப்பாளர்களுக்கு அதை குறை தான் சொல்லுவாங்க. ஏன்னா காமராஜர் பெருந்தலைவர். அப்போது முதலமைச்சராக இருந்த தலைவர் அவருக்கு என்ன உதவி செஞ்சாருன்னு அவர் சொல்லியிருக்காங்க. வரலாறுகளை சொல்லும்போது அவங்களுக்கு குத்தம் தான் செய்யும். ஏன்னா 50 வருஷம் இந்தியாவை ஆண்டது காங்கிரஸ் சார். காங்கிரஸ் ஆளும்போது நம்மளுக்கு என்னென்ன துரோகங்கள் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பட்டியலிட்டோமா, அந்த பட்டியல் பத்தாது. இருந்தாலும் இப்போ நட்போட இருக்கிறதுனால அதெல்லாம் குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம அதெல்லாம் பழசெல்லாம் கிண்ட வேணான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. தலைவர் சொன்னது அவர் சொன்னார், அதை விமர்சிக்கிறாங்க, அவ்வளோதான். விமர்சிக்கிறது அவங்களுடைய இதுதானே சார். ஓகே, இந்த ஒரு விமர்சனங்களும் சரி, அது கூட்டணிக்குள்ள சின்ன விரிசல் ஏற்படுத்துகிற மாதிரியான விமர்சனங்கள் வர்றது எதை நோக்கி லீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப நெருங்கி பேசக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ டெல்லியிலேருந்து விஜய்க்கு கால் வந்திருக்கு, டிவிகே காங்கிரஸ்னு ஒரு புது கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது மத்திய அரசாங்கத்துக்கு உண்டான தேர்தலே கிடையாது சார். இது மாநில அரசாங்கத்துக்கு உண்டான தேர்தல். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இது எலெக்ஷன் சம்மந்தமே கிடையாது. ஸ்டேட் பாலிடிக்ஸ். டிஎம்கேவா ஏடிஎம்கேவா, விஜய் கட்சி ஆரம்பிச்சனா தாவேக்காவா 3வது வருவார், அவ்வளோதான். தவிர நீ இங்கேருந்து போய் காங்கிரஸை கூட்டிகிட்டு வர்றது, அங்கேருந்து போய் பிஜேபி கூட்டிகிட்டு வர்றது, இதெல்லாம் வேஸ்ட்டு. ஒன்றும் இவர் ஒரு பார்வையாளர்கள் தவிர களத்தில் நின்று போட்டியிடக்கூடிய தகுதியுடையவங்க இவங்க கிடையாது. களத்தில் நின்று போட்டியிட தகுதி உடையவர்கள் 2 பேர் யாருன்னா டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும்தான். இப்போ தாவேக்கா புதுசாக வந்திருக்காங்க போட்டியிடுறதுக்காக. ஏன்னா இவங்க பிஜேபி போய் கூப்பிட்டு வராங்க, காங்கிரஸை போய் கூப்பிட்டு வராங்க, அதெல்லாம் வேஸ்ட். இப்போ இந்த எலெக்ஷன் தேவையே கிடையாது சார், எம்எல்ஏ எலெக்ஷன். ஓகே, காங்கிரஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. மற்ற திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்களா சார்? இப்போ விசிகாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களுமே விஜய் ஒரு பலமான கட்சியாக உருவாகிற பட்சத்தில் அந்த கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மற்ற கட்சிகள் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறதுனால இவங்களும் சின்ன அதிருப்தியில் இருக்கிறாங்கிற பட்சத்தில், ஏன்னா எல்லாருமே சீட் அதிகம் கேட்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. விசிகாவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, முன்னாடியோட அதிக சீட்டு கேட்போம் அப்படிங்கிறாங்க. இல்லாத பட்சத்தில் கூட்டணி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி மாறுவாங்களா மாறலையான்னு சொல்லி அவங்களுடைய விருப்பம் தான் சார். அது நம்ம எதுவுமே இப்போ யூகிக்க முடியாது. ஏன்னா அரசியல் காலத்துக்கு இன்னும் காலங்கள் இருக்குது. நம்ம ஏப்ரல் மாதம் நெக்ஸ்ட் இயர் வரலாம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போயே உடனே ஒன்றும் கணக்கு போட முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் சில கட்சிகள் அவங்க டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது வெளியில் வரும்போது தான் தெரியும் யார் கூட்டணின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தமிழக முதலமைச்சருக்கு ஒரே நம்பிக்கை அவர் மக்களுக்கு இந்த 4 வருடமாக செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகள். இன்றைக்கி எந்த மூலையில் பார்த்தாலும் எங்கேயாவது நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி டிஎம்கேவை பொறுத்தவரை நலத்திட்ட உதவிகள் கடந்த 4 ஆண்டுகளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க.
அவர் செஞ்ச நலத்திட்ட உதவிகள் மக்கள் பணிகள் மட்டுமே அவருக்கு கூட்டணியின் பலமாக நிற்குமே தவிர மற்ற கூட்டணிகள் வருதுமா வராதான்றது எங்களுக்கு கவலை கிடையாது. முக்கியமாக எங்கள் தலைவருக்கு கவலை கிடையாது. இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் பற்றி இப்படி ஒரு கருத்து சொல்கிறீங்க. அதிமுக கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் நினச்சே பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்கள் கூட்டணியில் இணைய போகுது, அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யாரை மீன் பண்ணி சொல்கிறாருன்ட்டு நிறைய யூகங்கள் இருக்குது. இப்போ டிவிகேவை சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பாஜக இருந்தால் கண்டிப்பாக போக மாட்டாருன்னு சொல்கிறோம். நாம் தமிழரை சொல்கிறாரோ அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நாம் தமிழர் கூட்டணியை வச்சதில்லை எந்த கட்சி கூடயும். எந்த கட்சியை மீன் பண்ணி சொல்கிறாரு சார்? சார் அது எனக்கு தெரியல. பட் கூட்டணியை நம்பி நீங்கள் அரசியல் நடத்துறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் என்ன சொல்கிறார், நான் செஞ்ச என்னுடைய பணிகளை பார்த்து மக்கள் பணிகளை பார்த்து தான் நான் எலெக்ஷன் நிற்கிறேன். கூட்டணின்றது நெக்ஸ்ட்டு தான். கூட்டணி தான் நம்பி தான் நிற்கிறேன், என் கூட விஜய் வந்துடுவார், சீமான் வந்துடுவார், மற்றவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் கணக்கு போட்டு நிற்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய பலவீனத்தை தான் காட்டுமே தவிர உங்களுடைய பலத்தை காட்டாது. எடப்பாடி தைரியமாக சொல்லணும், நான் வந்து எனக்கு பிஜேபி அலையன்ஸ் வேணால் எந்த அலையன்ஸும் வேணால் நானே சுயமாக நின்று ஜெயிப்பேன், நான் ஜெயிச்சு நான் என்னுடைய பெரும்பான்மையை காட்டுவேன். அவர் தைரியமாக வெளில வந்தால் மட்டும்தான் அவர் வந்து செய்த நல்ல விஷயங்களுக்கு வந்து சான்றா அமையும். ஓகே. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து பாஜக இருக்கிறனாலே பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். நம்ம தொடர்ந்து அவங்களுக்குள்ளேயுமே ஒரு சின்ன முரண்கள் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க பாஜக தரப்புலேருந்து. இபிஎஸ் அவர்கள் வந்து தனிப்பெரும்பான்மையை எடுத்து அதிமுக ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அவர். இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கப்போ ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சி அதில் வந்து விஜய் அவர்கள் இணையறாரு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஏடிஎம்கே டிவிகே அப்படிங்கிற கூட்டணி ஒரு பலமான எதிரணியாக தானே இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு? அப்படி சொல்ல முடியாது சார். தாவேகாவின் தலைவர் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அவர் 2 பேரை வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. மத்தியில் வந்து பிஜேபியும் மாநிலத்தில் திமுகவையும் சொல்லிட்டு. இப்போது மாநிலத்தில் திமுகவை எதுக்கிறப்ப நீங்கள் திமுகவுக்கு அகெயின்ஸ்டான கட்சி வந்து அதிமுக. நீங்கள் அதிமுகவோட தான் இணையணும். அதிமுக வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுருக்கான். அப்போ வந்து உங்களால் அங்கே போக முடியாதுல்ல, அந்த கதவை மூடிடும். அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? நடுவில் தான் நிற்கணும், சென்ட்ராக. அதனால் உங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்குது. திமுகவும் எதிர்க்க முடியாது, பிஜேபியும் எதிர்க்க முடியாது, அதிமுக கிட்டே போக முடியாது. நீங்கள் தனியாக தான் நிற்கணும். இப்போ உங்களை நம்பி எத்தனை பேர் வருவாங்க? ஏன்னா புதுசாக நீங்கள் தான் இப்போ தான் டிரைவிங் ஃபஸ்ட்டு பழகிருக்கீங்க, நீங்கள் எல்போ அடிப்போம். உங்களை நம்பி எத்தனை பேர் அந்த வண்டியில் பயணிப்பான்னு யாருக்குமே தெரியாது. அதனால் வண்டி பயணம் பண்ண தான் தெரியும் இந்த எல்போர்டு வந்து கரெக்டாக ஓட்டுறானா இல்லையான்னு சொல்லிட்டு. விஜய் அவர்களோட அரசியல் நகர்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அடுத்த மாதம் வந்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடு பிளான் பண்ணியிருக்காங்க, 2வது மாநில மாநாடு மதுரையில். சவுத் சைடு எல்லாமே அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரோட அரசியல் நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் சார் பொறுத்தவரை என்னுடைய பொதுவான கருத்து, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஓட்டு போடுவாங்க சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா ஒரு பையன் யார் இருக்கானோ, பையனோ பொண்ணோ நிச்சயமாக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு விரும்புவாங்க. இது யாரும் மறுக்க முடியாது. இந்த ஓட்டுக்கள்லாம் வெற்றிக்கு உண்டான ஓட்டுகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்படி இந்த ஓட்டுக்கள்லாம் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு தானே தவிர இந்த ஓட்டு வந்து வெற்றிக்கு உண்டான ஓட்டுக்களாக கண்டிப்பாக உங்கள் ஓட்டு இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஓட்டுக்களெல்லாம் ஒரு வெற்றிக்கு உண்டான இடத்துல போய் சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பெருமையை தவிர நீங்களாக ஒரு ஓட் பேங்க்ஸ் வாங்கிட்டு நீங்கள் 3வது இடத்துக்கு போனீங்கன்னா அது பெருமை கிடையாது. ஏன்னா நீங்கள் சீமானண்ணை பார்த்தீங்கன்னா எத்தனையோ எலெக்ஷனில் நிறைய ஓட்டு வாங்குறாரு. அவர் இன்றைக்கும் போராடிட்டு தான் இருக்கார். அவரை மாதிரி ஒரு போராளி அரசியல் காலத்தில் இதுவரைலாம் யாருமே நம்ம பார்த்து கிடையாது. அந்த போராட்டம்லாம் விஜய்க்கு பண்ண முடியாது. விஜய் ஒரு மாஸ் ஹீரோ. அவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாலேயும் அவருக்கு பெரிய மாஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்கான். பட் இதெல்லாம் ஒழுங்காக வழி நடத்தணும்னா ஒரு முடிவெடுக்கணும். அவர் நம்ம இவங்களோட பயணிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி அரசியல் களத்துக்கு உண்டான இந்த எல்போர்டு விஷயத்தை வந்து சரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்மனெண்ட் லைசன்ஸ் வாங்குற அளவுக்கு ட்ரைனிங் ஆகும் சார். ஓகே. இப்போ விஜய் தொடர்ந்து திமுக விமர்சிக்கிறாரு, அதுக்கு இணையாக இல்லை, அதில் கொஞ்சம் கூட வந்து அதிமுக விமர்சிக்கல. தொடர்ந்து அதிமுக வந்து விமர்சிக்கிறதுலேருந்து விலக்கி வச்சுக்கிட்டே இருக்காருங்கிற காரணத்தினாலே வந்து கூட்டணிக்கான ஒரு விஷயத்தை ஓப்பன்லேயே வச்சிருக்கிறாரோ, நாளைக்கு நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த ஒரு விஷயத்தை ஓப்பன்லேயே வச்சிருப்போம், அதனால தான் தவிர்த்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற விமர்சனங்கள் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒருத்தன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான்னா ஆளுங்கட்சி எதிர்த்து தான் சார் அரசியல் பண்ண முடியும். அன்றைக்கி ஆளுங்கட்சி வந்து அதிமுக இல்லை, திமுக தான். அப்படி ஆளுங்கட்சி எதிர்த்து நீ அரசியல் பண்ணால் தான் உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் உனக்கு வந்து கை தட்டுவான், விசில் அடிப்பான். அந்த வேலையை தான் அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் போய் அதிமுகவையும் விடுதலை சிறுத்தையும் போய் எதிர்க்கணும்னா அது ஒரு முட்டாள்தனமானது. அதனால தான் அவர் இன்றைக்கி வந்து மற்ற மாநிலத்தில் வந்து திமுகவையும் மத்தியில் வந்து பிஜேபியும் எதிர்க்கிறாரு. இதை அவர் கட்சியை உருவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் அதிமுக பேசாமல் இருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ வரப்போகிற எலெக்ஷன் மும்முனை போட்டியாக இருக்கிற பட்சத்தில் டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது மும்முனை போட்டியாக இருந்துச்சுன்னா திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இது எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் திமுகவுக்கு தான் சார் சாதகமாக இருக்கும். மும்முனையில் 5 முனை போட்டியாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு செய்த நலத்திட்ட உதவிகளும் திட்டங்களும் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா இன்றைக்கி முதலமைச்சர் டூர் போயிட்டார்.
இப்போ உடம்பு முடியாமல் இருக்கார். வெகு விரைவில் மீண்டும் வந்து புத்துணர்வோட வெளில வந்துடுவார். வந்தவொடனே திருப்பி டூர் போவார். பட் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் 3 முனையில் 4 முனையில் 5 முனையில் 10 முனை போட்டிகள் வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் முன்னணியில் இருக்கும் சார். மீண்டும் 2026 எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலையும் எங்களுடைய இளைய தளபதி எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய தலைமையிலும் தான் ஆட்சி நடக்கும் சார். சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து தனிச்சு போட்டிடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அவருக்கான ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணுவார். இப்போ சீமான்லாம் இத்தனை வருஷமாக பண்ணியிருக்க மாதிரி அவர் எத்தனை பர்சன்டேஜ் அவருக்கான ஓட் பேங்க் இருக்குன்றதை ப்ரூஃப் பண்ண முடியும். ஓட் பேங்க் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோன்னா எத்தனை சீட்ஸ் அவரால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சார் விஜய் சாருடைய தாவேகா கட்சியில் எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் சார் அந்த எம்எல்ஏக்கு நிற்கக்கூடிய ஓரளவு தெரிஞ்ச ஆளாக தெரியுங்க. ஒன்று வந்து விஜய் சார், 2வது ஆனந்த், 3வது ஆதவ் அர்ஜுன். 3 பேர் தான் தெரியுறாங்க. மற்ற ஆள்லாம் யார் கேண்டிடேட்டாக இருப்பாங்கன்னு எனக்கு யூகிக்க முடியல. ஏன்னா புதுசாக ஓட்டு போட வரவன் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவான். அப்போ அவங்கள வந்து எம்எல்ஏ சீட்டுனா என்னன்னு தெரியாது, எம்பின்னா என்னன்னு தெரியாது, கவுன்சிலர்னா என்னன்னு தெரியாது, வார்டுன்னா என்னன்னு தெரியாது, பகுதின்னா என்னன்னு தெரியாது, எந்தெந்த பகுதியில் எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பூத் இருக்காங்கன்னு தெரியாது. இவங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் நிற்க வச்சா இவன் இதை புரிஞ்சிக்கிறதுக்குள்ளவே அடுத்த எலெக்ஷன் வந்துடும். நீங்கள் எத்தனை பேரை எப்படி காலத்தில் நிற்க வைப்பீங்க, அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க. 50,000 பேரை வந்து நாங்கள் வந்து பூத் கமிட்டியில் வச்சு ஒரு பெரிய மாநாடு போடலாம். ஒரே நாளில் நம்ம டிகிரி வாங்க முடியுமா சார்? ஒரே நாளில் கார் ஓட்டி நீங்கள் பழகிட முடியுமா? ஒன்றும் முடியாது. அதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு 5 வருஷம் கள ஆய்வு இருக்கணும், களத்தில் பணியாற்றணும், அதுக்கு உண்டான ஆளுங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு உண்டான ஆளுங்கள் உங்ககிட்ட வரணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும். அவங்க வந்து எலெக்ஷனில் இனிமேல் தான் வந்து உள்ளே வர போகிறாங்க. வந்தால் தான் தெரியும் எவ்வளோ பேர் வருவாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை எம்எல்ஏஸ் ஜெயிக்கிறாங்கன்றது இப்போ நீங்கள் ஒரு 3 தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. 3 ஜெயிக்குவாங்கன்னு சொல்ல, 3 பேர் நிற்கிறதுக்கு தெரியுறாங்க எனக்கு. இவங்க நிற்பாங்க களத்தில் வேணாம். ஓகே சார், அதை நம்மளால் பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் வந்து நீங்களுமே சொல்லியிருந்தீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு உள்ள வாய்ப்பு இருக்குன்னு. அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற விஷயமே 10லேருந்து 15% வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 15% அப்படின்றது ஒரு ரொம்ப கணிசமான ஒரு ஓட்டாக தான் இருக்குது. ஒரு தொகுதியில் எந்த கேண்டிடேட் ஜெயிக்கணுங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஓட்டாக கூட அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது திமுக அதிமுக 2 கட்சிகளுமே போட்டிட்டாலுமே அந்த 2 கேண்டிடேட்ல யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஓட்ஸாக கூட இது இருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்லை சார், டிசைடிங் ஓட்டெல்லாம் இருக்காது. நீங்கள் டோட்டல் தமிழ்நாடு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற பர்சன்டேஜ் கூட குறையலாம். உங்கள் தொகுதி வாரியாக பிரிச்சிங்கன்னா அவ்வளோ ஓட்டெல்லாம் வராது அவங்களுக்கு. ஏன்னா இப்போ குறைஞ்சது ஒரு 5,000 10,000 ஓட்டெல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னா இப்போ இதில் விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரோ அந்த ஓட்டு யாரோடைய ஓட்டு? ஏன்னா ஃபஸ்ட்டு ஓட்டு போட வரவன் தான் ஒரு 60% இருப்பான். அவன் யாருக்கு ஓட்டு போட போகிறான்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது. அவங்க போடுவாங்க ஒரு பர்சன்டேஜாக போட்டு. இப்போ திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது சார். அந்த ஓட் பேங்க் வந்து எங்களுக்கு இதுவரையும் எங்கேயுமே குறைஞ்சது கிடையாது, கூடி இருக்குது. ஒன்றிணைந்த தமிழகம் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காருல்ல, இந்த திட்டத்தில் இதுவரையும் 2.5 கோடி பேர் சேர்த்துருக்காங்க. இந்த 2.5 கோடி பேரை இது உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட 2 கோடி பேர் இருக்காங்க. 3.5 கோடி பேர் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டான். எங்கள் ஓட் பேங்க்ஸில் இந்த 3.5 கோடி ஓட்டர்ஸ் வந்து எங்களுக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே எங்களுக்கு ஓட்டு போடணும்னு அவசியமே கிடையாது. 5 கோடி பேர் தான் இருக்கான் தமிழ்நாட்டில். இல்லை 3.5 கோடி பேர் திமுகவில் வந்து இப்போ வந்துட்டான் உள்ள. இப்போ உள்ள 3.5 கோடி பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா மற்ற ஆளுங்க எவ்வளோ பிரிச்சா எங்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அதனால் ஓட் பேங்க்ஸ் பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. விஜய் வந்து ஒரு வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் கிடையாது. பட் ஒரு ஓட்டு வாங்குவார், கணிசமான ஓட்டு வாங்குவார். அந்த வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல கிடையாது. போன வாட்டி பார்த்தீங்கன்னா டிடிவி சாரால் நிறைய பேர் தோற்றாங்க. டிடிவி சாராலே நிறைய ஏடிஎம்கே கேண்டிடேட் நிறைய பேர் தோற்றுருக்காங்க. ஏன்னா அவர் நிறைய ஓட்டு வாங்கியிருப்பார் சில இடத்துல. அவர் வாங்கின 20,000 30,000 ஓட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது டிஎம்கே ஜெயிச்சிருக்கும். அந்த 20,000 ஓட்டு அதிமுக ஓட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதிமுக ஓட்டுகளே 2 பிரிஞ்சு. இப்போ இதெல்லாம் இவங்க ஒன்றா சேர்த்தா மட்டும்தான் அதிமுகக்கு ஏதாவது கொஞ்சம் தெரியுமே தவிர இல்லை ஒன்றும் தெரியாது. விஜய்க்கு அதுக்குண்டான ஒன்றும் தெரியல சார். பட் சொல்கிறாங்க. இப்போ நானும் நிறைய பேர் கேட்குறாங்க, சின்ன பசங்களாம் ஓட்டு போடணும்னு தான் சொல்கிறாங்களே தவிர அது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும்னு தெரியல. நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க சார், உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி பீட்டர், உங்களுக்கும் உங்களுடைய சேனலுக்கு நன்றி. வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.